வணக்கம். இன்றைக்கி புதினா கொத்தமல்லி வச்சு அருமையான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். அரை முடி தேங்காய் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சம், 3 பச்சை மிளகா, 5 காஞ்ச மிளகா, இஞ்சி ஒரு சின்ன சைஸு, பெருங்காயம் அரை டீஸ்பூனு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூனு கடுகு, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. சட்னி விதக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்குறேன். இப்போ கடாய் காஞ்சதும் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பெருங்காயம் எல்லாம் போட்டு சிறு தீயில நம்ம வதக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு. கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நம்ம வதக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு ஜாரில் தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா எல்லாம் வதக்கி வச்சுது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். புளி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சிக்கோங்க. மூடி போட்டு நம்ம அரைச்சிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. புதினா, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, தேங்காய் இது எல்லாம் போட்டு நம்ம சட்னி அரைச்சிருக்கிறோம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.